ஏய் இங்க வாயேன். ஓகேடா அண்ணா. கம் ஆன். அற்புதம்டா தம்பி. எல்லாமே இப்ப தயாராயிடுச்சு. இப்போ நாம வெயிட் பண்ணுவோம். திரும்பவும் வேலை செய்யணுமாடா? என்ன வாழ்க்கடா அது? கொஞ்சம் இரு. எனக்கு என்ன பைத்தியமாடா? ஆடடா, இன்னைக்குதான் ஞாயிற்றுக்கிழமையாச்சு. இப்ப என்ன பண்ண போறான் இவன்? எங்க போயிட்டு இருக்கான்? வட தம்பி. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான்டா. அப்படின்னா இன்னைக்கு நான் லீவு. இன்னைக்கு நான் ஃப்ரீடா. விட்டத்தை பார்த்து காலை நீட்டி தூங்குடா. அண்ணா, எனக்கு பசிக்குதுடா. இது நம்ம செட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு பெரிய விருந்தே வைக்கிற நிலடா. எங்கடா அது? நமக்கு என்ன ஏகப்பட்ட வேலை இருக்குடா தம்பி. அந்த சொட்ட தலையில ஒரு வழி பண்ற வரைக்கும் நீ சாப்பாட்டை பத்தி பேசக்கூடாது. என்ன புரியுதா? ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது. அமைதியா இருக்கணும். சாப்பாட்டை பத்தி ஒண்ணுமே பேசக்கூடாது. என்ன புரிஞ்சுதா? ஏய் பிராம்பல், எழுந்து வாடா தம்பி. வந்து பாரு. அந்த கேலண்டர் வேலைக்கு போறதுக்காக தானே வச்சிருப்பாங்க. அப்படின்னா அது மாறும். இந்த பார்சிலோனா பால் கேட்ச் கேமுக்கு உங்களை திரும்பவும் நான் வரவேற்கிறேன். எப்படின்னே தெரியலங்க, இந்த மேட்சை எப்படியோ டைட் பண்ணி விட்டுட்டாங்கன்னா பாத்துக்கங்க. இங்க இருக்கிற எல்லா மக்களோட கண்ணும் அவங்க மேலதான் இருக்கு. ஆனா அப்படி இருந்தா அவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னா பெரிய விஷயம் தான். அற்புதம்டா. பாப் கேட் தான் எப்பவுமே கில்லாடிங்க. இப்ப பாருங்க, இந்த அழகான பாப் கேட்ஸோட அற்புதமான கேம் நீங்க பாருங்க. இது ரொம்பவே சூப்பரா ஸ்போர்ட்ஸ் மேட்ச்டா. ரொம்ப வித்தியாசமா நடக்குது. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. யாரும் இந்த மேட்ச் மிஸ் பண்ணிராதீங்க. நம்ம பாப் கேட்டுக்கு திடீர்னு இந்த அளவுக்கு சிறுபுலதனமா விளையாடிட்டு இருக்கீங்க. போராடி எப்படியாவது அந்த கேம் நல்லா அழிக்குதே. சரி, போயிட்டு வந்துருவோம். எல்லாமே அவ்வளவுதான். ஸ்பான்சரும் ரொம்ப அமைதியா இருக்காரு. இதான் நம்ம சான்ஸ். இப்ப எல்லாரும் ஓகே, ரொம்பவே அந்த விண்டோ கிட்ட போலாமா? ஓகே. கேரமல், மார்ஷ்மெல்லோ, இது எல்லாமே ரொம்ப அற்புதமான சுவையில இருக்கு. அது மட்டும் இல்லாம கேண்டீன் பாரா கூட அவைலபிளா இருக்கு. சொல்ல போனா ரொம்பவே அற்புதமா இருக்கு. என்னைக்கு நீங்க விடவே மாட்டீங்க. இன்னும் சொல்ல போனா இது ரொம்பவே ஸ்பெஷல். மறக்காம வந்து வாங்கிக்கங்க. ஏன்னா இது லிமிடெட் ஸ்டாக் தான். ஹலோ குட்டி பசங்களா, இது உங்களுக்காக தான். இன்னைக்கு மிஸ் பண்ணீங்கன்னா அப்புறம் கிடைக்காது. அதே சமயத்துல சனிக்கிழமை சாயந்தரமும் ஒரு ஷோ போடுறோம், நீங்க பாத்துருக்கீங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம். உங்களோட பசங்களை நீங்க பாத்துக்க முடியலையா? டே கேருக்கு நீங்க அனுப்பணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு இந்த இடத்துக்கு அனுப்புங்க. நாங்க குக்கி, ஐஸ்கிரீம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சிருக்கோம். எல்லாத்தையும் நீங்க அடேங்கப்பா, இது எவ்வளவு அற்புதமான ஒரு ஷோ. இதை யாரும் மிஸ் பண்ணிராதீங்க. இன்னைக்கு போற போக்க பார்த்தா யாரு ஜெயிப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. யாரும் இந்த கேமை மிஸ் பண்ணிராதீங்க. ஒருவேளை நம்ம மன பிராந்தியா இருக்குமோ?
இன்னைக்கு என்ன லீவு தானே, லீவா இருந்தா நல்லா இருக்கும். இன்னைக்கு ஒரு பெரிய மனுஷனோட பிறந்த நாளா? யாரா அவரு? மரம் வெட்டுற தொழில பெரிய கை. சரி இருந்துட்டு போட்டோம். அப்படி போடுறா, நமக்கு தேவையானது லீவு, அதுவும் கிடைச்சிடுச்சு. நல்லதா போச்சுடா. செருப்பு தூக்கி போட்டு காலுக்கு மேல காலை போட்டு பாடுறா. என்னடா இது, இன்னைக்கு மரம் வெட்டுறதுக்கு லீவ் விட்டுருக்காங்க. இந்த மாதிரி மரம் வெட்டுறதுக்கெல்லாம் லீவ் விட மாட்டாங்களே. பரவாயில்ல, அந்த மரத்துக்கு கூட பாவம் பார்த்து அதுக்குன்னு லீவ் விட்டுருக்காங்க. சரி, அதையும் மதிச்சு நாம இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்குவோம். நாமளும் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம், இது நமக்கு தேவைதான் ஐயா. என்ன சத்தம் அது? டேய் அண்ணா ப்ரோயர் ஏந்திரா, குண்டா ஏந்திரா. டேய் அண்ணா அந்த லாகர் வீக்கோட செயின்ஸா சவுண்ட் கேக்குதுடா. பொறுமையா இரு தம்பி, அது உன் வயித்துல இருந்து தான் வந்துச்சுன்னு உனக்கே தெரியும்ல. ஆமாண்டா, என் வயிறு லஞ்ச் டைம் ஆச்சுன்னு சொல்லுது. நாம தான் அவன் கேலண்டரை மாத்தி வச்சிட்டோம்ல, இனி அவன் இங்க வரமாட்டான், விடு. அப்போ அவன் இங்க வரமாட்டான்னு சொல்றியாடா அண்ணா? இருந்தாலும் அவனை மிஸ் பண்ணுவேனே. நாம ஒண்ணு பண்ணலாமா தம்பி? வெக்கு வீட்டுக்கு போலாமா? ஏன்னா அவன் வீட்டுல நிறைய சாப்பாடு இருக்கும்ல, அதோட டிவியும் பார்க்கலாம். மன அமைதி. மூச்ச உள்ள இழு, இப்போ வெளியே விடு. அந்த கிறுக்கு பையன் என்னென்ன பண்றான் பாத்தியா? அங்க பாத்தியாடா, பூவெல்லாம் வளர்க்கிறோம், தொட்டில மீனும் வளர்க்கிறோம், ஆளே மாறிட்டான்டா. என்ன கொஞ்ச நாள் விட்டா போதும் அந்த சொட்ட பையன் மொத்தமா மாறிடுவான் போல. சரி வா, போய் சுத்தி பார்க்கலாம். என்னடா இது, இன்னைக்கு வித்தியாசமா லீவுன்னு போட்டிருக்கு இந்த காலண்டர்ல. ஒன்னும் புரியலையே, வாரம் முழுக்க லீவாவே வந்துகிட்டு இருக்கு. என்ன மோடா வினோதமா இருக்கு, ஆனா எனக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா என்ன திடுதிப்புன்னு ஒண்ணு பின்னாடி ஒண்ணு வர்றதும் சந்தேகமா இருக்கு. என்னடா இது, இந்த போன் ஒயர் மட்டும் கட் ஆயிருக்கு. இது எப்படா கட் ஆச்சு? ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா. உங்களுக்கும் ஹாப்பி ஹாலிடே சொல்லிக்கிறேன். ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்க. என் கேலண்டரை பார்த்து ஐயா சொல்றேன், இன்னைக்கு மரம் வெட்டுறதுக்கு அவங்களே லீவ் விட்டுருக்காங்க ஐயா. லீவா? எந்த காலண்டர்ல போட்டுருக்கா? நீயே ஒரு காலண்டர் போட்டு ஊரை ஏமாத்துறியா? அது இல்லாம என்னையே ஏமாத்த மாட்டியா? என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அவனுக்கு என்ன தெரியல பாத்தியாடா அண்ணா? அவன் நம்பிட்டான். அடே திமிர் முடிச்சவனே, என்னடா சொன்ன இப்ப? ஒண்ணு இல்லைங்கயா, ஒண்ணு இல்ல. கொலைப்படுத்தவன் என்ன பார்த்தே சொல்றியா? வாடா போயிடலாம். அடே கரடிகளா, உங்களை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டான்டா. ஒழுங்கா வாங்கடா இங்க. அண்ணா, ஒரு வழியா நம்ம டிராப்ல விழுந்துட்டான்டா. உங்களை சும்மா விட மாட்டான்டா. என்ன ஒரு நாள் கூட லீவ் போட்டு நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களாடா?